ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மணி சேவிங்ஸுன்றது ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தாங்க நான் சொல்லுவேன். அதாவது இருக்குது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அதோடைய கண்டிவிட்டிஸ் கூட இதை எடுத்துக்கலாம். அதில் நான் ப்ராப்பராக சொன்னேன்னா அப்படின்றது எனக்கு தெரியாது. நிறைய பேர் ரைட்டிங் ஜாப்பை பற்றியும் கேட்டிருந்தீங்க. அந்த ரைட்டிங் ஜாப்பை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த வீடியோலையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நான் இந்த புது வருஷத்துக்கு வேண்டிய அமௌண்ட்டை தான் இப்படி சேமித்து வச்சுருக்கேன். நான் எனக்கு தெரியும் ஒரு நாளுமே மணி எவ்வளோ ஒரு வேலிடான ஒரு அமௌண்ட்டு அப்படின்றது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, வீண் விரையும் படுத்தாதீங்க. காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ மெனக்கடுறோம். ஒரு சின்ன எறும்பை எடுத்துக்கோங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 1 mg ஒரு 2 mg தான் இருக்கும். அந்த எறும்பே கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் எடை உள்ள ஒரு உணவை கொண்டு போகுது அப்படின்னா அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதோடைய எதிர்காலத்துக்காக இப்பயே அது சேமிப்பு பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையில்லாமல் பணத்தை செலவு பண்ணிவிட்டு கடன் வாங்கிட்டு அங்கே இங்கேயுமே கடன் வாங்கிட்டு அசிங்கப்பட்டுட்டு இப்படி இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குறைஞ்சபட்சம் ஒரு அமௌண்ட்டை சேவ் பண்ண மறந்துடுறோம். நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் சம்பாதிக்கிறது ஒரு 10,000 ரூபாய் இருந்தாலுமே பரவாயில்லை. அதில் கொஞ்சமாவது ஒரு 1/4 பங்காவது சேவிங்ஸ்க்காக ஒதுக்கிடுங்க. நான் என்னை பொறுத்தவரையும் முக்கியமாக ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணதை போய் தான் மீதி செலவு பண்ணுவேன். செலவு பண்ணதை போய் மீதி சேவ் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அது இதுன்னு சொல்லி இழுத்துட்டு போயிடும். நீங்கள் யாருமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் மோட்டிவ் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னுடைய சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களும் புதுசாக வர வியூவர்ஸுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாம் சேவிங்ஸ் பண்ண பழகிக்கிங்க. சேவிங்ஸுன்றது ஒரு அற்புதமான ஒரு கலை அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். நம்ம யார் ஒருத்தர் குடும்பத்தை சிக்கனப்படுத்தி சேவ் பண்ணுறோமோ அவங்க ஒருத்தர் மட்டும்தான் லைஃப்பில் கண்டிப்பாக எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் ஒரு ஹாப்பியாகவே வாழ்வாங்க. நான் சேவிங்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னா எப்படி நம்மளால் ஒரு நிம்மதியான லைஃப்பை ரன் பண்ண முடியும்? கடன் வாங்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடன் வாங்குறது ஒரு மனுஷனுக்கு சகஜம்தான். ஆனால் நம்ம எல்லாமே கடனில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே சேவ் பண்ணவே முடியாதுங்க. நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். எப்பொழுதுமே ஒரு அமௌண்ட்டு வாங்குறீங்க அப்படின்னாலும் அதை யோசித்து இந்த கடனை நம்ம கட்டணும், அதை நம்ம எப்படி கட்ட முடியும் அப்படின்றத யோசித்து பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு மணி ரொம்பவே மெயின். அப்போ அந்த மணி மெயினும் போது நம்ம சேவிங்ஸ் பண்ணுற மெத்தடும் மெயினாக தானே இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேவ் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இந்த வருஷத்துலேருந்து நான் என்னுடைய பணத்தை வீண் விரையும் படுத்த மாட்டேன், தேவையில்லாமல் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை பார்ப்போம், அது மேலே ஆசைப்பட்டு உடனே என்ன பண்ணுவோம், நம்ம ஜிபே பண்ணுவோம், அமௌண்ட்டை வீண் விரையும் படுத்துவோம். அந்த மாதிரி படுத்தாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆப்பெல்லாம் உங்களுடைய மொபைலில் இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க தான் நான் சொல்லுவேன். டெலீட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, அதை பார்க்கும்பொழுதெல்லாம் ஏதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றது தான் தோணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெலீட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி அதாவது நான் சொல்கிறது இந்த டிஜி கோல்டு சம்மந்தப்பட்ட ஆப்பெல்லாம் மொபைலில் ஏற்றி வச்சுக்குங்க. ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம இதில் காசு போடணும், கோல்டு சேவ் பண்ணணும் அப்படின்றது நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் யார் எங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்பீங்க. நான் பண்ணிகிட்ருக்கிற மெத்தடை தான் இந்த வீடியோவாக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா எல்லாருமே நான் சொல்லிட மாட்டேன், எல்லாருமே அந்த மாதிரி கேட்பாங்களான்னு சொல்லிட மாட்டேன். ஒரு சிலர் அந்த மாதிரி வார்த்தைகள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்காக முக்கியமாக இந்த வார்த்தையை நான் சொல்லிடுறேன். ஏன்னா அட்வைஸ் ஈஸியாக பண்ணலை, ஏன்னா மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை தான் நான் சொல்கிறேன். ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, அதை சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், வீண் விரயம் படுத்துகிறோம். அது தேவையில்லாமல் போய் யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அதை தேவையாக ரொம்பவே வேல்யூபிளாக செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மன நிம்மதியோடு வாழலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மணி சேவிங்ஸை பற்றி அதை தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் நான் பார்க்குறேன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வேலைக்கு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறாங்க. அந்த ஒருத்தவங்க ஜாப் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தாங்கன்னா பத்தாதுங்க. நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க. நீங்களுமே ஏதோ உங்களால் முடிஞ்ச உங்கள் திறமையை வெளியே கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருந்தே பண்ணுற வேலைகள் எவ்வளவோ இருக்குது. அந்த மாதிரி வேலைகள் பண்ணி மணியை சம்பாதிக்கலாம். நம்ம வெளியே தான்
போய் சம்பாதிக்கணும். ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து குழந்தைங்க வச்சுருப்பாங்க. என்ன மாதிரி வந்து 2.5 வயசு குழந்தைங்க, 1 வயசு குழந்தை, பிறந்த குழந்தெல்லாம் கூட இருக்கும். அவங்களால வந்து சம்பாதிக்க முடியாது. அந்த மாதிரி சிஸ்டர்ஸுங்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்தே என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து சிந்திச்சு நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலையை வந்து பண்ணுங்கள். சும்மா மட்டும் இருந்துடாதீங்க. ஏன்னா ஏதோ ஒரு சப்போர்ட் தான். ஒரு வீட்டில் 2 பேரும் சம்பாதிச்சா மட்டும்தான் லைஃபுக்கு ரொம்பவே நல்லது. அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போக நான் விருப்பப்படலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு குறுகிய ஒரு சின்ன வீடியோவாகவே கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே வந்து மணியை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, யாராவது ஒருத்தர் பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதில் கூட செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதே போல் ரைட்டிங் ஜாப்பை பற்றி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரைட்டிங் ஜாப்ன்றது வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாப் தான், ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நிறைய இடத்துல லிங்க்லாம் இருக்குது. அந்த லிங்க் மூலிமா ஜாப் வந்து நான் வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து அவங்க ரெடின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது வேணும்னா நம்மளுடைய சேனலில் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து போய் நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கேயுமே அமௌண்ட்டு கொடுத்து ஏமாறாதீங்க. ஜாப்புன்னு சொல்லி எங்கேயுமே அமௌண்ட்டு கொடுத்து ஏமாறாதீங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் நம்ம சேனலில் வந்து யாருமே லைக் கொடுக்குறதில்ல, ஐஃப் கொடுக்குறதில்ல. கண்டிப்பாக ஐஃப் லைக் கொடுத்துருங்க. ஏன்னா இதனால் வந்து எங்களுக்கு பணமோ காசோ வந்துடாது. சின்ன ஒரு மோட்டிவேஷனல் தான். இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இல்லையா ஒரு மோட்டிவேஷனல், அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன மோட்டிவேஷனல் தான். அதனால் வந்து எங்களை மோட்டிவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு ஐஃப் கொடுத்துருங்க. யாருக்காவது எங்கேயோ இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். 4 பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.